கள்ளக்குறிச்சியில நடந்த சம்பவம் ஆச்சரியமானதாக இருக்கு. ஏன்னா அவங்க கள்ளச்சாராயம் காய்ச்சி அதை குடித்ததுனால இதுவரைக்கும் 56 பேர் பலியாயிருக்காங்க அப்படின்ற செய்தியை பார்க்கலாம். இதுல குறிப்பா 6 பெண்களும் இருக்காங்க. இன்னும் பல நபர்கள் அங்க சுற்றியுள்ள மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற செய்தி வருது. இதை பார்க்கும்போது நமக்கு பல கொஸ்டின்ஸ் வருது. என்ன அப்படின்னா, நம்ம நாட்டுல மது விலக்கு அப்படிங்கிறது இல்லையே, அப்படியே அவங்க கள்ளச்சாராயம் காய்ச்சணும், அது ஏன் குடிக்கணும், அப்புறம் ஏன் மரணம் வரணும் அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்கிறோம். இதை விட ஆச்சரியமான ஒரு தகவலை நான் சொல்லட்டுமா? இந்தியால ஒவ்வொரு நாளும் 336 பேர் இந்த மதுவினால உயிரிழந்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. இதை தாண்டி ஒவ்வொரு நாளும் 462 பேர் இந்த மதுவினால சாலை விபத்துக்கு உள்ளாகுறாங்க அப்படின்ற செய்தியும் வருது. ஒரு மனிதன் மது அருந்தும் போது அவன் பிரெயின்ல இருக்கக்கூடிய 4 பகுதி செயலிழந்து போகுது. அவனோட ஸ்பீச் ஏரியா, மெமரி ஏரியா, ஜட்ஜ்மெண்டல் ஏரியா, ப்ராம்டாஸ் ஏரியா, ஹைப்போதலாமஸ் அண்ட் ஃப்ரண்டல் லோப், இது எல்லாமே செயலிழந்துருது. அதனால அவனால என்ன செய்ய முடியாது அப்படின்னா, பகுத்து பார்க்க முடியாது. எதை எந்த நேரத்துல செய்யணும், எதை யார்கிட்ட பேசணும் அப்படின்ற ஒரு அறிவு இல்லாம போகுது. பகுத்து பார்க்கக்கூடிய அறிவு யாருக்கு மட்டுமே உரியது? மனிதர்களுக்கு மட்டுமே உரியது. இது இல்லை அப்படின்னா அது என்ன சொல்லுவோம்? விலங்கு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மனிதன் மது அருந்தும் போது விலங்குக்கும் மனிதனுக்கும் எந்த வேறுபாடும் இல்லாம ஆகிடும். விலங்குகள் எந்த நேரத்துல யார் கூட என்ன வேணா செய்யும், என்ன வேணா பேசு, எங்க வேணா தூங்கும், எங்க வேணா நடக்க. இதேதான் மனிதன் மது அருந்தும் போது அந்த நிலைக்கு உள்ளாகிறான். அப்போ எவ்வளவு மோசமான ஒரு நிலையை மது நமக்கு ஏற்படும். இந்த மதுவுக்கு அடிக்ஷன் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய ஒவ்வொரு உடல் உறுப்பா செயலிழக்க ஆரம்பிக்குது. இது கடைசியில மரணத்தை ஏற்படுத்துது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஏன்னா அப்பர் கிளாஸ்லாம் மது அருந்துவது ஒரு மதிப்புக்குரிய விஷயமா இருக்கு. லோயர் கிளாஸ்லாம் மது அருந்தாம என்னால் வாழ முடியாது, என்னுடைய வலியை என்னால் தாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலையில வராரு. பெண்களும் ஆண்களுக்கு நிகராக பிடிக்கக்கூடிய காட்சிகளை நம்ம சர்வசாதாரணமா பார்த்துட்டு வரோம். இப்படியே போயிட்டே இருந்தது அப்படின்னா நம்ம சமூகம் எங்க போய் நிற்கும்? இதனாலதான் அல்லாஹ் சொல்றான், மதுவின் பக்கம் நெருங்காதீங்க அப்படின்னு. மதுவை குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லல. மதுவை குடிக்காதீங்க அப்படின்னா அந்த மதுவை பார்க்கலாமா, அதை வச்சிருக்கலாமா, அதை குடிக்கக்கூடியவர்களுடன் இருக்கலாமா அப்படின்ற எல்லாத்துக்கும் அனுமதி இருக்கும். ஆனா அல்லாஹ் சொல்றான், நீங்க மதுவின் பக்கம் நெருங்காதீங்க, அது கிட்ட போனாலே உள்ள இழுத்து போட்டுரும் அப்படின்னு சொல்றான். இந்த மதுவை வெறுப்பதற்கான காரணம் இதுதான் இன்னைக்கு நம்ம கண் முன்னாடி பார்த்துட்டு இருக்கோம். அப்போ இஸ்லாம் எவ்வளவு அழகிய விஷயம்னா நமக்கு சொல்லித் தருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மதுதான் மற்ற எல்லா குற்றங்களுக்கும் தாயாக இருக்கு அப்படின்னு. அதை நம்ம கண் கூட பார்க்கிறோம். ஒரு மனிதன் மது அருந்துட்டான் அப்படின்னா மற்ற எல்லா தவறுகளையும் அவன் சர்வசாதாரணமா செய்யறான். ஏன்னா அவன் தான் ஜட்ஜ்மெண்டல் ஏரியாவே அவனுக்கு வேலை செய்யலையே. அப்போ எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்ற மனநிலை அவனுக்கு இருக்கிறது இல்லை. அதனால தவறுகளை சர்வசாதாரணமா செய்யற காட்சிகளை பார்ப்போம். மது அருந்திட்டு கற்பழிக்கக்கூடிய காட்சிகள், மது அருந்திட்டு திருடக்கூடிய காட்சிகள், மது அருந்திட்டு ஒருத்தவங்களை தவறா பேசக்கூடிய காட்சிகள், இது எல்லாமே நடக்குது தானே. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மதுவை விற்பவர்கள், மதுவை வாங்குபவர்கள், மதுவை அருந்துபவர்கள், அதை விற்பதற்குள்ள பொருளீட்டு அதை உண்பவர்கள் எல்லாருமே சபிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம அல்லாஹ்வுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்படுறோம் அப்படின்னா, முஸ்லீமா இருக்கோம் அப்படின்னா அல்லாஹ்வுடைய வார்த்தைகளுக்கு முழுசா கட்டுப்படும். அல்லாஹ் தடுத்த ஹராமாக்கின விஷயங்கள் எதிரையுமே கிட்ட நெருங்காத மனிதர்களாக இருப்போம். நம்ம முதல்ல மாறுவோம், அதுக்கப்புறம் இந்த சமூகத்துக்கும் அதை எடுத்து சொல்லுவோம். ஏன்னா இந்த சமூகத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த சமூகத்துக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும் போது அது எனக்கு உண்டான பிரச்சனை, அதை மாற்றுவதற்காக நம்மளுக்கு ஒரு பங்கை ஏற்போம். நம்மளால் திரும்பி மற்றவர்களையும் திருத்துவதற்காக ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவோம். இஸ்லாம் என்னைக்குமே சமத்துவத்தையும் சரியான விஷயங்களையும் மட்டும்தான் சொல்லி தருது அப்படின்றத இந்த சமூகத்துக்கு எடுத்து சொல்லும். அதன் மூலமா இஸ்லாத்தையும் பரவும். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.